නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස. නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස. නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன பிறவில் புண்ணியம் செய்தோம், இந்த பிறவில் மனித பிறவி கிடைத்தது. இந்த பிறவில் எவ்வளவு புண்ணியங்கள் செய்கிறோமோ அது மறுபிறவில் நமக்கு மோட்சத்தை தருகின்றது. மனித பிறவின் நம்முடைய பிரார்த்தனைகள் இறுதியாக என்னுடைய ஆத்மா மோட்சமடைய வேண்டும் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். வாழும் போதே அந்த மோட்சத்துக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பிலே உள்ள ஆத்மாவை நாங்கள் கொஞ்ச நாளுக்காக வாங்கி கொண்டுதான் வந்திருக்கின்றோம். பாதுகாப்புக்காக தான் நாங்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றோம். அதை நாம் நினைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உடம்பிலே உள்ள ஆத்மா சிந்தித்து யோசித்து கோபப்படும். என்னென்றால், இந்த மனிதனிடம் இவ்வளவு அசடுத்தன்மையா, இந்த மனிதன் இவ்வளவு கோபக்காரனா, இந்த மனிதன் ஒழுக்கமில்லாதவனா, இந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கையில் நாமும் சேர வேண்டியதா இருக்கின்றே என்று அந்த ஆத்மா கவலைப்படும், கோபப்படும். அதனூடாக எமக்கு நல்லவை எதுவுமே நடக்காது. வாழ்க்கையில் ஆசைகள் அதிகரிக்கும் போது துக்கங்கள் அதிகரிக்கின்றன. எதையாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் போது போதுமான பணம் இருக்காது. ஆனால் பக்கத்து வீட்டிலே வாங்கியிருப்பார்கள். அதை நம்மால் வாங்க முடியவில்லையே என்று நீங்கள் மன கஷ்டத்தோடு இருப்பீர்கள். என்ன செய்வது? ஆசைகள் அதிகம், அதை நாம் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்திலே ஆசைகள் யாருக்கு தான் இல்லை? அந்த ஆசையை கட்டுப்படுத்தி வாழ்வதுதான் அந்த மனிதனின் சுபாவமாக இருக்க வேண்டும், அந்த மனிதனின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சில கட்டுப்பாடுகளோடு, சில புரிந்துணர்வுகளோடு, சில நன்மைகளோடு அந்த சமுதாயத்திலே வாழ முடியாவிட்டால் அதன் பிறகு அந்த சமூகத்துக்கு எங்கிருந்து ஆன்மீகங்கள், தர்மங்கள் கிடைக்காது. ஆகையால் வாழ்க்கையில் எதற்கும் எந்த நேரமும் ஆசைப்படாதீர்கள். கிடைத்ததே போதும், இதுவே பெரிது என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆசைப்படாதீர்கள். ஆசைப்பட்டு வாழ்க்கையிலே அரைக்குறையாக வாழ்ந்து விடாதீர்கள். அப்படியெல்லாம் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் நாம் மோட்சமடையாமல் போய்விடும். ஆகையால் தமிழ் பேசும் அன்பு உறவுகளே, பிறந்திருக்கும் புத்தாண்டு இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைத்து இந்த மனிதர்களையும் நன்றாக வாழ வைப்பதற்கு, நோய் நொடி இல்லாமல் வாழ வைப்பதற்கு, எல்லாரும் தர்மத்தை கடைபிடித்து தர்மத்தின் ஊடாக செயல்படுவதற்கும், இந்த பூமியிலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து, நல்ல புரிந்துணர்வை கொடுத்து, இந்த 2021ஆம் ஆண்டு புது வருடம் இவர்கள் எல்லாத்தையும் மனதை மாற்றி ஒரு நல்ல ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. அன்பார்ந்த உறவுகளே, வாழும் போதே வாழ்த்துவோம், வாழும் போதே எம் மரணத்தை நாம் அழகுபடுத்துவோம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான நல்ல ஆன்மீக போதனைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். சீரோடு வாழ்வதற்கு நாம் சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும். ஆகையால் அன்புறவுகளே, வாழ்க்கையில் ஆசைப்படாதீர்கள், பட்டால் துக்கங்கள் அதிகமாக வரும். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.